உலக உயிர்களுக்கு உணவளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கரனுடைய அன்பான வணக்கம். நான் சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறேன். இந்த ஃபேக்ட்ரி வந்து தாம்பரம் பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. திருமுடிவாக்கம் எஸ்டேட் பக்கத்தில் வழுதலம்பேடு என்ற வில்லேஜ் பக்கத்தில் அது போகிற வழியில் நமக்கு ரைட் சைடில் இருக்குது. இங்கே வந்து ஃபேக்ட்ரியும் இருக்குது, ஷோரூமும் இருக்குது, 63 விதமான வீடர் இருக்குது. இதில் வந்து 175 விதமான அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. மேக்சிமம் வந்து விவசாயத்துக்கு தேவையான எல்லா மிஷினரியுமே, பெரும்பாலான மிஷினரி நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க வந்து பார்த்து வாங்குறவங்க இங்க நேரே வந்து ஷோரூம்ல வந்து பார்த்து வாங்குறவங்க வாங்கிக்கலாம். நம்ம சாதாரணமான வீடர், நடந்து ஓட்டுற வீடெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து நடக்கிறது கஷ்டமா இருக்குது, ஆள் கிடைக்கலன்ற பிரச்சனையில மக்கள் வந்து வயசானவங்களாம் கூட விவசாயத்தில் நான் வேலை பண்ணுவேன், என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்றதுனால நம்ம சாதாரண வீடரை நடந்து ஓட்டுற வீடர்ல உட்காந்து ஓட்டுற வீடரா நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைக் வீடர்னு சொல்லிட்டு முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அது வந்து பைக் மாடல்ல இருக்கும், முன்னாடி ஒரு வீல் இருக்கும், பின்னாடி வந்து பிளேட் செட்டு கட்டி மாட்டி நம்ம வேலை செய்யற மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அதுல வந்து ஒரு 6-7 விதமான வீடரை வந்து உட்காந்து ஓட்டுற வீடரா மாத்திருக்கிறோம். அடுத்து அந்த வரிசையில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டீசல் வந்து 4 வீல் வீடரா மாத்திட்டு இருக்கிறோம். இப்ப இதுக்கு முன்னாடி பெட்ரோல் நம்ம வந்து 7 HP வந்து நம்ம இப்போ 4 வீல் வீடரா மாத்தி நிறைய ப்ரொடக்ஷனைஸ் பண்ணிட்டோம். அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 7 HP பெட்ரோல் வீடரு, 4 வீல் வீடரு. இது வந்து 9 HP இல்லைன்னா 10 HPன்னு சொல்லலாம். 10 HPல டீசல் வீடர். இது டீசல் வீடரை இதை 4 வீல் வீடரா கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 32 பிளேடு தரும் ஃப்ரண்ட்ல, பின்னாடி வந்து கேஜ் வீல் தரும். கேஜ் வீல் வேணும்னா கேஜ் வீல் போட்டுக்கலாம், இல்லைன்னா பிளேட் செட் வேணும்னா 24 பிளேட் செட்டும் போட்டுக்கலாம். போட்டு உபயோகப்படுத்துறவங்க ஒரு தனியால வந்து எல்லா வேலையும் செய்யணுன்றதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஜாக்கி ஒன்று கொடுக்குறோம். இந்த ஜாக்கி வச்சு ஒரு அழுத்தினீங்கன்னா செட்டா மேலே தூக்கிக்கும். நீங்க இந்த காட்டுக்கு கொண்டு போயிட்டு இந்த டயரை கட்டிட்டு பிளேட் செட் மாட்டுறதுக்குலாம் ஒரு தனியால வேலை செய்யறது தான் நம்மளோட நோக்கம். அதனால வந்து எல்லாமே வந்து நீங்க அதை வச்சு உபயோகப்படுத்துற மாதிரி தான் நாங்கள் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து இந்த பிளேட் செட் இதுல மாட்டி எடுத்துக்கலாம். இந்த கேஜிவில் வந்து இதை பின்னாடி போட்டுட்டு இதை வந்து பேக்கில் நம்ம பின்னு காட்டர் பின் போட்டு இதில் வந்து நம்ம இந்த கேஜுவல் மாட்டி காட்டு கொண்டு போயிடலாம், வீட்டிலேருந்து காட்டு கொண்டு போகலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இதில் நம்ம ட்ரை லேண்டு உழவு பண்ணுறதும் பண்ணிக்க முடியும். வெட்லேண்டு, அதாவது மேட்டு உழவு தொலி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, சேத்து உழவுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பகுதியில் வந்து சேத்து உழவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலையும் பண்ணிக்க முடியும். சேத்து உழவு பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தண்ணி விட்டுட்டு முதல்ல வந்து ஒரே ஒரு சால் மட்டும் இந்த பிளேட் செட்டை போட்டு பின்னாடி வந்து கேஜுவல் போட்டு ஒரே ஒரு சால் மட்டும் நீங்கள் சேத்து உழவுக்கு இந்த பிளேட் செட் போட்டு ஓட்டணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 வீல்லையுமே வந்து இந்த மாதிரி கேஜுவல் வாங்கி போட்டுக்கணும். இந்த மாதிரி கேஜுவல் வாங்கி போட்டுட்டு ரெண்டுமே வந்து 1வது கியர் வச்சு 2 கியர் பாக்ஸில், இந்த கியர் பாக்ஸ்லையும் நம்ம இந்த கியர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் லிவர் இங்கே இருக்குது, இன்னொரு கியர் பாக்ஸில் கியர் லிவர் இங்கே இருக்குது. இந்த 2 கியர் பாக்ஸ்லையுமே வந்து நீங்கள் கியரை வந்து 1வது கியரில் போட்டுட்டு நீங்கள் பாட்டு ஓடிக்கிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா, அந்த கேஜுவல் போட்டு ஓட்டினீங்கன்னா நல்லா அருமையாக நல்லா சேர் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்டு உழவு பண்ணுறதுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1வது கியர் போட்டுக்கணும், இதில் வந்து 2வது கியர் போட்டுக்கணும். முன்னாடி வந்து பிளேட் செட் போட்டுக்கணும், பின்னாடி கேஜுவல் வேணுன்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா 24 பிளேடு கொண்ட பிளேட் செட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வெரைட்டியும் கொடுக்குறோம். இது மாதிரி நம்ம ரோப் ஸ்டார்ட்டும் கொடுக்குறோம், இதில் லைட் வச்சும் கொடுக்குறோம், கீ ஸ்டார்ட்டும் கொடுக்குறோம். எந்த மாதிரி வேலை வேணால் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ட்ராலி மாட்டி லோடு அடிக்கிற வேலைக்கும் பிரயோஜனமாக இருக்கும். 4 வீலுக்குமே டிரைவ் வரும். இதில் 4 வீல் டிரைவ்னா உங்களுக்கு பெரும்பாலோருக்கு தெரிஞ்சிருக்கும். வண்டியிலே 4 வீல் டிரைவ்னா வந்து நமக்கு என்ன மாதிரி சேறு சகதி இருந்ததுனால என்ன ஆகும்னா நம்ம ஈஸியாக நடந்து போய்கிட்டே இருக்கோம். அதனால் இது வந்து 4 வீல் டிரைவ். இதுக்கு இந்த மாதிரி 4 வீல் வீடர் அதுக்கு பேர். அதனால தான் T2700 4 வீல் வீடர்னு பேர் வச்சுருக்கிறோம். இதை வாங்கி உபயோகப்படுத்தி பயனடைகிறவங்க பயனடையலாம். வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி. நன்றி.